திருச்சிற்றம்பலம் தொல்லையரும் பிறவிசூழும் தலை நீக்கியலறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவானறிகளிக்கும் பாதபூரங்கோன் திருவாசகமென்னந்தே. அருவனன் ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையைச் சிறுமையன்றிகளாதே. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நாங்கள் மார்கழி மாசம் நடந்து கொண்டிருக்குது. மார்கழி மாசத்துல திருவாசகம் எங்களுக்கு சிறப்பு. அதுல நாங்கள் திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை காலங்கள்ல அந்த பாடல்களை பார்த்து பொருளுணர்ந்து சொல்லி கொண்டு வந்த நாங்கள். இன்றைக்கு நாங்கள் திருவாசகத்துல திருத்தசாங்கம். தசாங்கம் என்றால் என்ன? இன்றைக்கு தசாங்கம் என்றது சாம்பிராணி குச்சி மாதிரி வந்துட்டு என்ன 10 வாசனை திரவியங்களை சேர்த்து செய்தது தச அங்கம். தச என்றால் 10 அங்கம் என்று. இது இறைவன் யார் என்றால் பல்வேறு விதமாக சொல்லுவார்கள். ஒன்றாய் உடனாய் வேறாய். இந்த உலகத்தோடு ஒன்றாயிருப்பவன் அத்விதம், உடனாயிருப்பவன் விசிஷ்டாத்விதம், மற்றது வேறாயிருப்பவன் துவைதம். இந்த மூன்றையும் சைவம் சொல்லுகிறது. ஒன்றாய் உடனாய் வேறாய். இந்த உலகத்தில் உலகுக்கு உயிரானாய் என்று படிப்பார். படித்தவர் எல்லாம் உலகுக்கு உயிரானாய். அப்படி உலகத்துக்கு அவர் அப்படி இருக்கிறார். அதே மாதிரியாக பூட்டி எல்லா பாக்கேக்க இந்த அண்ட சராசரங்கள் எல்லாவற்றுக்கும் ராஜாதி ராஜனாக பார்க்கிறது. வசந்த மண்டப பூஜையில செய்வார்கள். ராஜாதி ராஜ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக என்று சொல்லுவார்கள் இல்லையா? அகில அண்டங்கள், கோடிக்கணக்கான அண்டங்கள் பிரம்மாண்டங்கள் எல்லாவற்றுக்கும் தலைவனாக இருக்கின்ற ராஜாதி ராஜனாக பாவித்து வசந்த மண்டப பூஜை திருவிழா காலத்தில் நடக்கும். சகல உபசாரங்களையும் செய்து சகல தீப வகைகளையும் காட்டி குடை சாமரம் கொடி எல்லாம் காட்டுறது என்ன. அதுல இசை வாத்தியம், அதுல தேவாரம் படி கேட்க மாட்டோம். எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸா சத்தம் போடுறோம். நாங்கள் முதல்ல அதை தொடங்குறது கோயில் பூசை செய்கிறவர். இந்த தேவாரம் படி கேட்க மாட்டோம். மறுபடியும் மயக்க கொடுத்துட்டு அங்கால போடுவார் கதைக்கிறது. அப்படி இருக்கப்படாது. எல்லாம் அந்த ராஜா நடக்கிற அந்த உபசாரங்கள்ல ஒரு மன்னாதி மன்னனாக பார்த்து ஒரு மன்னனுக்கு என்னென்ன உறுப்புகள் இருக்கு அப்படி தொல்காப்பியத்துல வருவார். அரசருக்கு என்னென்ன இருக்கணும் என்று தொல்காப்பியத்துல இருக்குது. அரசருக்கு உரிய என்று வரும். அப்ப இது மன்னனுக்கு என்னென்ன இருக்கணும்டா ஒரு நாடு இருக்கணும், ஒரு ஊர் இருக்கணும். நாடு இருந்தால் ஒரு தலைநகரம் ஒன்று இருக்கத்தானே வேணும், இருக்க வேணும். அதுக்கு ஒரு கொடி இருக்க வேணும். அப்படி மன்னனுக்கு சில சின்னங்கள் அடையாளங்கள் உண்டு. மன்னாதி மன்னனாகிய சிவபெருமானுக்கு என்ன அடையாளம் மன்னன் என்று சொல்றீங்களே, அவர்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்பார்கள். அதற்குதான் இந்த பாடல். தசாங்கம் மன்னனுக்குரிய 10 லட்சணங்களும் சிவபெருமானுக்கு இருக்கிறதா. இது அந்த காலத்து ஃபியூடல் சொசைட்டி, நிலப்பிரபுத்துவ அரசு இருந்தபடியினால அந்த நாளையில அதை சொல்லி இருக்குது. தொல்காப்பியத்திலையும் அதில் வரும். அழகாக தொல்காப்பியத்தில் சொல்லுவார். அரசர்க்கு உரியவை. தொல்காப்பியன் சூத்திரம் 1571. தொல்காப்பியன் சூத்திரம் 1571. அரசர்க்குரியவை படையும் கொடியும் குடையும் முரசும் நடைநவில் புரவியும் களிறும் தேரும் தாரும் முடியும் நேர்வன பிறவும் தெரிவுகொள் செங்கோல் அரசர்க்கு உரிய. தொல்காப்பியம் சொல்லுது. தொல்காப்பியம் தமிழர் நூல்கள்ல மிக பழமையான நூல். 2300-2500 வருஷங்களுக்கு முந்தைய நூல்லையே அரசர்க்கு என்னென்னு சொல்லி இருக்கு. படை இருக்கணும் அரசனுக்கு. கொடி இருக்கணும். குடை இருக்க வேணும். முரசு அரசனுக்கு முரசு இருக்க வேணும். நடை நவில் புரவி தேர்ந்து பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரை இருக்க வேணும். களிறு
யானை இருக்க வேணும். தேர் தேர் இருக்க வேணும். தேர் தேர் என்றது அவருக்கு மாலை. ஒவ்வொரு அரசனுக்கும் ஒவ்வொரு மாலை இருக்கு. ஒவ்வொரு இந்த மாலை இந்த அரசனுக்கு தேர். முடி முடி இருக்கணும். நேர்வன பிறவும் இதை விட வேறு நேர்த்தியான பல அம்சங்களும் இருக்க வேண்டும். தெரிவுகொள் செங்கோல் அரசர்க்கு உரிய, செங்கோல் இந்திய அரசர்க்கு உரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் போட்டிருக்கு விளக்கத்தில் 4 வகை படியும், தனக்கென ஒரு கொடியும், வெண்கொற்ற கொடையும், முரசும், குதிரையும், யானையும், தேரும், தனக்கென ஒரு மாலையும், தலையில் அணியும் முடியும், அரியணை அரண் போன்றனவும் செங்கோல் அரசர்க்கு உரியவை. இது தொல்காப்பியம். இப்ப இந்த ராசா ராசா ராசாதி ராசான்னு சும்மா எல்லாரும் சொல்றதுதான் என்ன. ஆனா எங்கட ராஜாதி ராஜன் சிவபெருமானுக்கு என்ன இருக்குண்டு அந்த விதமாக பார்க்கிற. படிங்க பாப்ப முதலாவது பாட்டு. பேராரங்கிளியே எங்கள் பெருந்துரைக்கோன் சீரார் திருநாமம் பெருந்துரையாரூரன் செம்பெருமான் பெண்மலரான் பாற்கடலான் செப்புவ போல் பெருமான் தேவர் பிரான் என்று. ஏரார் இளங்கிளியே, ஏர் ஆர் அழகு பொருந்திய இளங்கிளியே, இளமையான கிளியே, கிளி என்று சொல்லி எங்கள் பெருந்துரைக்கோன் திருப்பெருந்துறை பெருமான், எங்களுடைய திருப்பெருந்துறை பெருமானுடைய சீரார் திருநாமம் தேர்ந்துரையாய், அவருடைய சிறப்பு பெயரை சொல்லு. அரசருக்கு ஒரு இயற்பெயர் ஒன்றிருக்கும், சிறப்பு பெயர் ஒன்றிருக்கும். என்ன அருண்மொழி தேவன் என்பது ராஜராஜனுடைய இயற்பெயர். ஆனால் ராஜராஜ சோழன் என்பது அவருடைய கீர்த்தி பெயர். என்ன அது மாதிரி ஏரார் இளங்கிளியே எங்கள் பெருந்துரைக்கோன் சீரார் திருநாமம் தேர்ந்துரையாய், ஆராய்ந்து சொல்லு அவருடைய சீரான திருநாமம் என்ன. ஆரூரன் செம்பெருமான் வெண்மலரான் பாட்கடலான் செப்புவ போல் எம்பெருமான் தேவர் பிரான் என்று. ஆரூரன், இறைவனுக்கு ஒரு பெயர் ஆரூரன். எந்த ஊர் என்று கேட்டா அவருக்கு ஆரூர், திருவாரூர். ஆரூரன். செம்பெருமான், சிவபெருமானத்தான் செம்பெருமான். பாத்தீங்களா, செம்மையானவர். சிவம் என்றாலே கருத்து சிவந்தவர். ரூஜ் ரிவர் என்று சொல்றது சிவப்பா இருக்கிறதுனால ரூஜ் ரிவர். அப்ப ஏன் சிவப்பா இருக்குது? கோபத்தினால் சிவந்தவர், அக்னி போல் சிவந்தவர், ரௌத்திரமுடையவர், ருத்திரன், அழித்தல் தொழிலையுடையவர், அக்னி வடிவானவர், எரிப்பவர், ஆனவடையால் சிவந்த நிறம். அது உண்டு சிவன். செந்தாமரை காடனையமேனி என்று சொல்லுவார். சிவத்தை செந்தாமரை காடு மேனி, அவ்வளவு சிவந்த மேனி. அதேமாக செம்மை, சிவப்புக்கு என்னொன்று இருக்கு, செம்மை, பெர்ஃபெக்ட், செம்மையா இருக்கண்டா. அதான் இப்ப நாங்க செம்மையா இருக்குன்னு சொல்லுவோம். நாங்க சிறப்பா இருக்குது, பூரணமா இருக்குது, நிறைவா இருக்குது, அழகா இருக்குது, மங்களமா இருக்குது, மேலானதா இருக்குது. சூப்பர்ன்னு சொல்றது என்ன? சூப்பர், மேலானதா இருக்குது, செம்மையா, அதெல்லாம் சிவன் தான். சிவமை அதான் செம்பெருமான். அவருக்கு ஒரு பெயர் செம்பெருமான். எம்பெருமான் எங்கள் பிரான், எங்களுடைய பெருமான். தேவர் பிரான், தேவர்களுக்கெல்லாம் பிரான் என்றால் அவர்களுக்கு தலைவன். இவர்களை பிரியாதிருப்பவன் ஒன்று, அவர்களுக்கு தலைவன் மாதேவன். அப்ப இறைவனுடைய பெயர் என்னென்று கேட்டால் அவருக்கு ஆரூரன் என்று சொல்லுவார்கள், செம்பெருமான் என்று சொல்லுவார்கள், எம்பெருமான் என்று சொல்லுவார்கள், தேவர் பிரான் என்று சொல்லுவார்கள். நான் நீரும் சொன்னா சரியோ? ஒத்தாரிட்டிவா 4 பேர் சொல்ல வேணும். வெண்மலரான் பாட்கடலான் செப்புவ போல். வெண்மலரான் என்றது வெண்மையான தாமரமலரிலே இருக்கின்ற பிரம்மன். வெண்மையான தாமரமலர் இருக்கின்ற பிரமன். பாட்கடலான் என்பது பாட்கடலில் துயில் கொள்கிற விஷ்ணு. செப்புவ போல், அவர்கள் சொல்வது போல. யார் சொல்ற? நாங்கள், நீங்கள் சொல்லவில்லை.
அந்த பிரம்மனும் விஷ்ணுவும் சொல்லுவது போல அவருடைய பெயர் ஆரூரன் செம்பெருமான் எம்பெருமான் தேவர் பிரான் இவ்வளவும் அவருடைய சிறப்பு பெயர்கள் என்ற அறிவாயாக. மன்னருக்கு இருக்கிற சிறப்பு பெயர் சொல்லியாச்சு. தசாங்கத்திலே ஒன்று மொழியாச்சு. இரண்டாவது ஏகமிலாயின் சொல் மரகதமே கேள்வொழிக்கும் நாதன் நமையாளுடையான் நாடுடையாய் காதலவர் கண்பாடு மீளார் புரிவான் நாடென்றும் தென்பாண்டி நாடேதளி. ஏதமிலா ஏதங்கள் என்றா குற்றமில்லாத ஏதங்கள் அறுத்தம்மையாட்கொண்டெல்லாம் பெருகுதல்லோ. ஏதங்கள் அறுத்தண்டு வரும். வேதங்கள்னா குற்றங்கள். ஏதமிலா இன்சொல் மரகதமே. மரகதம் வந்து பச்சை. இங்கே பச்சை கிளியை குறித்தது. ஏதமிலா குற்றமில்லாத இன்சொல் இனிமையான சொற்களை பேசுகின்ற மரகதமே. மரகதம் போன்ற பச்சை நிறமான கிளியே. ஏழ் பொழிற்கும் நாதன். ஏழ் பொழில். பொழில் என்று சொல்றார். பொழில் என்றா பூங்கா என்று சொல்றது. இங்க ஏழு உலகுக்கு. ஏழுலகம். என்னென்ன ஏழுலகம்? பொதுவாக ஏழுலகம் என்றைக்க மேலே இருக்கிறது தான் சொல்றது. சொல்லுங்க பாப்பா. ஏழுலகம் வேறவெல்லாம் படிப்பண்ணாங்க. ஏழு பொழிக்கும் கீழுலகம் பாதாள மேலினெங்கீழ் சொற்கழிவு பாதவல. சும்மா படிச்சு கொண்டே போறதா ஏழுலகம். நாங்கள் இருக்கிறது பூலோகம். பூலோகம் என்பது எங்கட பால்வீதி அண்டத் தகுதி. மில்கிவே கேலக்சி பூலோகம். அதுல இருக்கிற ஒரு சூரியன். அதுல 200 தொடக்க 400 பில்லியன் சூரிய குடும்பங்கள் இருக்குது. அதுல இருக்கிற அந்த பில்லியன் சூரிய குடும்பங்கள்ல ஒன்றுதான் எங்கட சூரியன். எங்கட பூமியை சுத்தி சந்திரன் வருகுது. பூமி சந்திரன் சேர்ந்து சூரியனை சுத்துது. சூரியன் இந்த பால் வீதியில சுத்தி கொண்டு வருகுது. சூரியனுக்கு நான் நினைக்கிறேன் 27 வயசு ஏதோ. இப்ப 27 தரம் சுத்திட்டாரு சூரியன். இதுக்கு முதல் இப்ப இருக்கிற இதே பொதுஜன்ல இருக்க இந்த பூமியில மனுஷரே இல்ல. டைனோசர் தான் இருந்தது. அவருக்கு ஒரு வயசு வரைக்கும் இவ்வளவு மாத்தம் வருது பாருங்க. அடுத்த முறை வரைக்கும் நாங்கள் இருப்போமோ தெரியாது. அவரும் சுத்துறார். இந்த மில்கிவே கேலக்சி சுத்துற அந்த நாடு அச்சு. அது அச்சண்டு தடிகள் தண்டு இல்ல அச்சு. அவர் ஒன்றை சுத்துதான். அதைத்தான் மேரு என்று சொல்லுவோம். மேருவை கிராஸ் பண்ண மாட்டினவன். உலகம் உபப்ப வல நேர்வு திரிதரு பலர்புகள் ஞாயிறு கடற்கண்டா அங்கு ஓவர் இமைக்கும் சேன்விளங்கவிரொளி என்று திருமுருகாற்றுப்பட தொடங்கள் என்றால் மேருமலையை சுற்றி வருகின்ற சூரியன். மேலுவை கிராஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் உருத்திராட்சம் வச்சிருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிக்க இந்த நடுவில் தொங்கிக் கொண்டு இருக்கிற அந்த பெண்டன் மணியை மேரு மணி என்று சொல்லுவோம். ஜெபம் பண்ணிக்க அதை கிராஸ் பண்ண மாட்டோம். இப்படி வந்துட்டு இது வரைக்கும் வந்தா பிறகு மறைச்சு திருப்பி வாங்கி மற்ற பக்கத்தால. இது மேரு பாருங்க எங்கெங்க இருக்குன்னு இந்த தத்துவம். ருத்ராட்ச மாலையில இருக்கு. நடுமானிய கிராஸ் பண்ணக்கூடாது. மேருவை கிராஸ் பண்றது. இந்த பூலோகத்துக்கு அச்சு மேரு. இந்த பூலோகம் எங்கட அண்ட தொகுதி. இந்த அண்ட தொகுதியும் அப்படியே சுத்தி கொண்டிருக்குது. இப்படி எத்தனையோ அண்ட தொகுதிகள் சேர்ந்து எல்லாத்துக்கும் அச்சா இருக்கிறது மகாமேரு. இது மேரு, அது மகாமேரு. அப்ப மேரு மகாமேரு என்பது உங்களை விளங்கும். இமயமலையை உபசாரமாக மேரு என்று சொல்றது. உபசாரமாக, உண்மையாக இல்ல, உபசாரமாக. அதான் அந்த பூமி சுத்துற அச்சு. அங்க ஒன்றும் அச்சண்டா பூமியின் அச்சண்டாங்க என்ன தடியானட்டு இல்லையே. அது அச்சு. அந்த மாதிரி அச்சு. இந்த மேருவை சுத்தி கொண்டிருக்கிற இந்த பூ உலகத்தை மில்கிவே கேலக்சியை ஆகாய கங்கை பால் வீதி அண்ட தொகுதியைத்தான் பூலோகம். இதற்கு அடுத்ததா இன்னொரு அண்ட தொகுதி இருக்கு. அதுக்கு பெயர் புவர்லோகம். விஞ்ஞானத்துல அண்ட்ரோமீடா கேலக்சி என்று எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அண்ட தொகுதியை சொல்லுவார்கள். எங்களோட சமய நூல்கள்ல அதை புவர்லோகம் என்று போட்டிருக்கு. மூன்றாவதா இருக்கிற அண்ட தொகுதி ஒன்று இருக்குது. அதை சொல்லுவார்கள் நாங்கள் சுவர்லோகம், ஸ்வர்கலோகம், இந்திரன் இருக்கிறது அதெல்லாம் சொல்லுவோம். இங்கேயும் மூன்றாவதா அண்ட தொகுதி இதுக்கு ட்ரையாங்குலர் கேலக்சி என்று. பூலோக, புவர்லோக, சுவர்லோக.
அதுக்கு அங்கால மகரலோகம், மார்க்கண்டேயர் போன்ற முனிவர்கள் இருக்கிற இடம் மகரலோகம். அதுக்கு அங்கால தபலோகம், மகரலோக ஜனலோகத்துலதான் பித்ரு தேவர்கள் இருக்கிறது. அதுக்கு அங்கால தபலோகம், அதுக்கு அங்கால சத்தியலோகம். 7 வந்து பூலோக, புவர்லோக, சுவர்லோக, மகலோக, ஜனலோக, தபலோக, சத்தியலோக. சத்தியலோகம்தான் பிரம்மன் இருக்கிற இடம். இங்கே இருக்கிற பிரம்மன், அங்க இல்ல, இங்க இருக்கிற பிரம்மன். பிரகிருதி மாயைக்குரிய குணிப்பிரமன் இருக்கிறது. இந்த 7 உலகங்கள், இந்த 7 உலகம் வந்து எங்களுக்கு இருக்கிற இமீடியட் நெய்பர்ஹுட் கேலக்சிஸ், எங்களுக்கு பக்கத்துல. அதான் காயத்ரி மந்திரத்திலே ஓம் பூர் புவஸ்வஹா என்றுதான் தொடங்கும் காயத்ரி. 3ஐயும் சொல்லுவார்கள். அதை வியாகிருதியை பிரிச்சு 7 சொல்லு. ஓம் பூ, ஓம் புவ, ஓம் சுவ, ஓம் மக, ஓம் ஜன, ஓம் தப, ஓம் சஜ்ஜம் சத் சவிதுர்வரேண்யம் என்று தொடங்குறது. 7 வியாகிருதியையும் சேர்த்து சொல்றது உலகத்தை. அந்த 7ஐத்தான் 7 பொழிக்கும் என்றேன். அப்ப 7 பொழில்களாக சொல்றேன். அது இறைவண்ட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற தோட்டம் தான் இதெல்லாம் பாருங்க. 7 பொழிக்கும் நாதன். நாதன் என்றா தலைவன். சொல்லுங்க. பூலோகம், புவனலோகம், புவன இல்ல, புவனம் இல்ல, புவலோகம். புவலோகம், புவலோகம், சுவர்லோகம். சுவர் என்றது சுவர், சுவர், சுவர்க்கலோகம். அதான் சுவர்லோகம். சுவர்க்கலோகம், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம். மற்றது பூலோக, புவர்லோக, சுவர்லோக, மகலோகம், மகலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம். 7. ஜனலோகம், சத்தியலோகம். ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம். தபலோகம், தவலோகம், தபலோகம். பூலோகம் என்னையானது? பூலோகம் எழுதுனவ சொல்லுவா, கேளுங்க ஒருக்கா. பூலோகம், புவலோகம், ஸ்வர்லோகம், மகலோகம், புர்லலோகம், ஜனலோகம், சத்தியலோகம். மகரலோகம், ஜனலோகம். ஜனலோகம், சத்தியலோகம். பூலோக, புவர்லோக, சுவர்லோக, மகலோக, ஜனலோக, தபலோக, சத்தியலோக. இது கந்த புராணத்திலையும் வரும். அண்டகோஷ பாடலத்துல இதெல்லாம் வருது. யார் அருங்கங்க இருக்கிறது எல்லாம் இருக்கு. அப்ப 7 பொழிக்கும் நாதன் என்று சொல்லுவோம். இது மேல் லோகங்கள் 7. கீழே பாதாள மேளம் இருக்குது, அது உண்டு. அதான் பாதாள மேளினெங்கள் சொற்கழிவு பாதமலர் போதார் குணமுடிவில் எல்லா பொருள் முடிவே என்று படிப்போம். அடிய தேடினா பாதாள மேளுக்கு கீழே கண்டுவேன். 7 பொழிக்கும் நாதன் நமை ஆளுடையான், எங்கடே ஆட்கொண்டவன். ஏதமிலா இன்சொல் மரகதமே, குற்றமில்லாத இனிய வார்த்தைகளை பேசுகின்ற மரகதம் போன்ற பச்சை கிளியே, 7 பொழுதிற்கும் நாதன், 7 உலகங்களுக்கும் தலைவன், நமையாளுடையான், நம்மையும் ஆண்டு கொண்டவன், நாடுரைய அவன் நாடு தப்பா, நாடு உரையாய் உரைப்பாயாக, காதலவர்க்கு அன்பாண்டு மீளா அலர் புரிவான். காதலவர்க்கு, அவரை காதலிப்பவர்க்கு, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதேவாதமை நன்னெறி குயிப்பவன். காதலால அன்பால இருக்கிறது. காதலவர்க்கு அன்பு ஆண்டு, அன்புள்ளவர்களுக்கு அவர் அன்பினால ஆண்டு கொண்டு அருள் புரிபவன். மீளா அருள் புரிவான், திருப்பி மீண்டும் புறவியில வராத வண்ணம் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமி தான் மீளா அருள் புரிவான். தன்னை அன்பு செய்பவர்களுக்கு, காதலவர்க்கு அன்பாண்டு, தானும் அன்பாலே அவர்களை ஆண்டு கொண்டு மீளா அருள் புரிவான். மீண்டும் இந்த கருவறையிலே, மீண்டும் இந்த புறவியிலே வந்து சேரா வண்ணம் பேரின்பம் கொடுத்து அருள்வான்.
நாடு அவனுடைய நாடு என்றும் எப்பொழுதும் தென்பாண்டி நாடே தெளி. தென்பாண்டி நாடு அவனுடைய நாடு. அவெல்லாம் ஏழுலகத்துக்கும் அதிபன், அதை சொல்லிட்டார். ஏழ்பொழிற்கும் நாதன். அவனுடைய நாடென்றால் தென்பாண்டி நாடு. அதான் தென்பாண்டி நாட்டானை என்று படிப்ப. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏன் தென்பாண்டி நாட்டை சொன்னார்? ஏன் தென்பாண்டி நாட்டை சொன்னார்? சிதம்பரத்தை சொல்லி இருக்கலாமே. தென்பாண்டி நாட்டை ஏன் சொன்னார்? அங்கதானே குதிரை வந்து கண்டது பாண்டிய மன்னன். எல்லா இடங்கள்லயும் ஒவ்வொன்று நடந்திருக்குதானே. தென்பாடி என்றா தமிழ்நாடு தானே. இல்ல இல்ல, பாண்டி நாடு. பாண்டி நாடு தானே தமிழ்நாட்டின் ஒரு பகுதி. அது தமிழ்நாட்டின் ஒரு பகுதி. மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி அதெல்லாம் வந்து பாண்டி நாட்டுக்கு வரும். தென்காசி, பாஞ்சாலங்குறிச்சி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, ராமநாதபுரம், மற்றது இந்த நீங்க பாக்குற அந்த ராமேஸ்வரம் எல்லாமே அதுக்குள்ளதான் வருது. அந்த நாடுதான் அவற்ற நாடுன்னு ஏன் சொன்னார்? ஏன் மற்ற நாடுகளை சொல்லல? எது சரி, ஆனா அது மணிக்கவாசகர் ஆட்கொண்ட சரி. ஏன் அவரை தென்பாண்டி நாடு என்று சொன்னது? சிவபெருமானுக்கு நாடு அவர் கால் பதித்து நடந்து அது திருவாரூர்லயே கால் பதிச்சு சுந்தரருக்காக பறவைக்கு தூது போனவரே. அகத்தியர் பொதிய மலையில வந்தவர். ஓம் பிரசாட்சி செய்தது ராமேஸ்வரத்துல. இது எல்லாத்துக்கும் மேல உலகத்திலேயே இத்தனை சமயம் இருக்குது. உலகத்திலே எங்கு என்றாலும் கடவுள் இங்க வந்திருந்து ஒரு அரசரா இருந்து ஒரு நாட்டை ஆண்டதுன்றது வரலாறு எங்கேன்னு இருக்குது. மதுரையில ஆண்டவர். கிறிஸ்தவத்துல இல்ல, இஸ்லாத்துல இல்ல, ஜூத மதத்துல இல்ல, சீக்கிய மதத்துல இல்ல, பௌத்த. கடவுள் வந்து இருந்து ஒரு நாட்டை தனது நாடாக அரசாண்டது என்று சொன்னால் அது பாண்டி நாடு. தடாதகை பிராட்டியாராக உமாதேவியர் மலையத்துவச பாண்டியன் மகளாக வளர்ந்த காலத்திலே அவ அதுக்கு ராணியாக வந்து அவ பிறகு வடதிசை நோக்கி படையெடுத்து கொண்டு போய் சிவபெருமானை கண்டு அங்கே அவர்கள் காதலுற்று சிவபெருமான் அவரை மணந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பாரம்பரியம் இப்ப இல்லாம போச்சு. எங்கட பாரம்பரியம் என்ன? கல்யாணம் கட்ட மாப்பிள்ள வீட்டை வந்து வீட்டோட இருக்கணும் என்ன? அந்த பாரம்பரியத்தின்படி சிவபெருமான் மதுரைக்கு வந்து மீனாட்சியோட இருந்து எங்கட இலங்கையில அந்த பாரம்பரியம் இப்ப இருக்குது. வேறோட இல்ல. இருந்தே மதுரைக்கு அரசராக அரசாண்ட அந்த தடாதக பிராட்டியாரத்தான் மீனாட்சி என்று சொல்றது. அவரைத்தான் சோமசுந்தரர் என்று சொல்றது. அவர் பாண்டியராக அரசாண்டார். ஆனபடியினால்தான் அது அவற்ற நாடு. தென்னாடு உடைமை பொருளாக கொண்டவர். எல்லாம் அவற்ற இடம்தான். ஸ்பெஷல அண்ட சராசரம் இதெல்லாம் இருக்க, ஏழுலகங்கள் இருக்க, எத்தனையோ சமயங்கள் இருக்கு, எத்தனையோ பேர்ல தெய்வங்கள் இருக்க. ஒரு தெய்வமாக வந்து ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து நாடாக தன்னுடைய நாடாக ஆண்டவர் சிவபெருமான். அது பாண்டி நாடு. ஆனவடையா தென்பாண்டி நாடு அவற்ற நாடு. ஆனவடையாத்தான் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று படிக்கிறோம். சரியா? அப்ப அடுத்தவரை அந்த தென்னாடுடைய சிவனே போற்றி சொல்லிக்க இது ஞாபகம் பெறவர். பாண்டி நாட்டை இறைவன் தன்னுடைய உடைமைப் பொருளாக கொண்டு வந்த ஆண்டவர். அப்படி இருக்கைக்குள்ள அங்கே இருந்த தமிழ் சங்கத்தை ஆதரித்தவர். இதற்றுள் முதற் சங்கம் இருந்தார். திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளும் குன்றறிந்த குமரவேளும். நக்கீரர் சொல்லுவார் தன்னுடைய இறைவனை அகப்பொருடைய. இதற்றுள் முதற் சங்கம் இருந்தார். முதலாவது தமிழ் சங்கத்தில் இருந்ததார் என்று கேட்டால் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளும் சிவபெருமான். திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளும் குன்றறிந்த குமரவேளும். இந்த கிரௌஞ்ச மலையை வேளாள துளைத்த முருகவேள், அதான் குமரவேளு. அதனாலதான் அதெல்லாம் பிறகு நடந்தது. அப்ப சிவபெருமான் வந்திருந்து ஆண்ட நாடு. ஆனபடியினால்தான் அது தென்பாண்டி நாடு.
அப்ப அவற்றை நாடு அவற்றை பெயர் சிறப்பு பெயர் சொல்லியாச்சு. செம்பெருமான், எம்பெருமான், ஆரூரன், தேவர் பிரான் என்று சொல்லியாச்சு. நாடு நாடு என்றும் தென்பாண்டு நாடே தெளி. சரியா? அது உண்டு. இனி அடுத்த பாட்டுக்கு போவோம். தாதாடு பூஞ்சோலை தந்தாய் நமையாடும் தத்தாய் என்றவன் தத்தை. தத்தை என்றா கிளி. தத்தாய். தந்தாய் இல்ல தத்தாய். தத்தாய் படிங்க. நமையாடும் மாதாடும் பாகத்தன் வாழ்வதியன் கோதாட்டி பத்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தர கோசமங்கையூர். தாது. தாது கண்டா மகரந்தத்தூள். தாது. தாது ஆடு பூஞ்சோலை. இந்த மகரந்த பூக்கள் ஆடுகின்ற என்றால் அங்க காத்துல வீசப்பட்டு கொட்டப்பட்டிருக்கின்ற பூஞ்சோலை தத்தாய். அப்படிப்பட்ட பூஞ்சோயிலே இருக்கின்ற கிளியே. தத்தை என்பது கிளி. தத்தாய் நமையாளும் மாதாடும் பாகத்தன் வாழ்வதியன். எங்களை ஆளுகின்ற மாதாடும் பாகத்தன். பெண்ணை ஒரு பாகத்திலே கொண்டவுடைய சிவபெருமான் மாதொரு பாகன். மாதாடும் பாகத்தன் வாழ்பதியன். அவற்றை நாட்டை சொல்லிட்ட. அவற்றை இருக்கிற இடம் இது. அவற்றை இருக்கிற இடம். வாழ்பதி வாழ்கின்ற பதி. என்ன அதுக்கு சொல்ற கோதாட்டி. கோதாட்டி என்றால் பாராட்டி சிறப்பு செய்து புகழ்ந்து. பத்தரெல்லாம் பார்மேல். பாரண்டது பூமி. இந்த உலகத்திலே சிவபுரம் போல் கொண்டாடும். சிவபுரம் என்றது பரலோகம். சிவபுரம் என்றது பரலோகம். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரு மேத்த பணிந்து என்று படிக்கிறோம். சிவபுரம் தெரியணும் அங்க. சிவபுரம் போல் கொண்டாடும். இந்த உலகத்துல இந்த பூமியில பாரண்டது இந்த பூமி. இந்த பூமி மேலே சிவபுரம் போல பக்தர்கள் எல்லாம் கோதாட்டி கொண்டாடுகின்ற உத்தரமாவசம் அங்கேதான் வெட்ட ஊர். நாடு தென்பாண்டி நாடு. ஊர் உத்தர கோஷம் அங்க. சரியா? இப்ப மன்னனுக்கு பெயர் சொல்லியாச்சு, நாடு சொல்லியாச்சு, ஊர் சொல்லியாச்சு. அடுத்தது செய்யவாய் பஞ்சுர செய்வீனம் சிந்தசே ஐயன் பெருன் துறையார் ஆறுரையா தையலாய் வான்வந்த சிந்தை நலங்களுவ மந்திரியம் ஆனந்தம் காணுடைய ஆனா. அவருக்கு பெயர் சொல்லிட்ட, நாடு சொல்லிட்ட, ஊர் சொல்லிட்ட. அவர் ராசா என்றால் அவர் நாடு என்றால் அது என்றால் அவருக்கு அந்த நாட்டுல சிறப்பா ஆறு இருக்க வேணும். ஆறில்லா ஊருக்கு அழகு பால். நீரில்லா நெட்டி பால் என்ற மாதிரி ஆறில்லா ஊருக்கு அழகு பால். ஆறு இருக்க வேணும். இப்ப யாழ்ப்பாணத்துல ஆறு இருக்கோ? இருக்கு. வழக்கையாறு. வழுக்கியார் என்று சொல்றது அதுதான் எங்களுடைய ஆறு. இப்பதானே அது இது வரும். அந்த அதை சரிப்படுத்தினாத்தான் யாழ்ப்பாணம் முழுக்க தண்ணி நல்ல தண்ணி. இல்லாட்டி உப்பு தண்ணி. இப்ப அதைத்தான் பாதுகாக்கணும் நிக்கணும். அதுதான் எங்களுக்கு நீர். அதுதான் எங்களுக்கு நீர் வளம். அதுதான் மீன் வளம். அதை தேடித்தான் பிளமிங்கா போன்ற வலச போற பறவைகள் எல்லாம் வருகுது. இங்க கேள்விப்படவே இல்லை வழக்கையாறு. நம்ம ஊருக்குள்ளாலதான் போகுது. அங்க கட்டுவன் தெல்லிப்படையில தொடங்கி அப்படியே மாதகள், சண்டலிப்ப, சங்கான, வட்டுக்கோட்டை, நவாலி எல்லாத்துக்குள்ளாலையும் வந்து அராலியில கடல்ல கலக்குது. மழைக்காலத்துல மட்டும்தான் வரும். அதுலதான் இடையில நாங்கள் எல்லாம் கன்னடங்கள்ல வீடு வாசல் எல்லாம் கட்டி இருந்துட்டோம். இப்ப அதுக்கு நடுவில் தான் எங்கட வீட்டுக்கு முன்னால இருக்கிற ரோட்டு வந்து கோயில் வீதியும் இதுக்கும் வழக்கையாறுல தண்ணியும் ஓடுறது. இடையில ஒரு சின்ன ஒழுங்கு ஒன்று இருக்கு. அது வழக்கையாறு ஒழுங்குன்னு தான் சொல்றது. தண்ணி வாய்க்கால் சொல்லுவினா வழக்கையாறு ஒழுங்கு. ஒரு தரம் போறதும் இல்லை, பாவிக்கிறதும் இல்லை. இடக்கிட கிராம சபை துப்பரவாக்கி வைக்க வேண்டாம் தண்ணியும் ஓடுறதுக்கு. இப்ப எல்லாரும் மதிலும் கட்டு இதுக்கும் கட்டணும்னு இப்ப தண்ணி ஓடுது இல்லை, வந்து நிற்கும். அதான் எங்கட வழுக்கியாறு. சரி. செய்யவாய் பஞ்சுரகிச் செல்வி. செய்யவாய் சிவந்த வாய். கிளிக்கு சிவந்த சொண்டன். அதான்
பைஞ்சிறகு, பைஞ்சு என்றா பசுமையான சிறகு, பச்சை சிறகு. இப்ப பச்சை இறகுகளையும் சிவந்த வாயையும் உடைய செல்வி, செல்வி என்றது இங்கு கிளியத்தான் சொல்றேன். நம் சிந்த சேர் ஐயன், எங்களுடைய சிந்தையிலே சேர்ந்திருக்கின்ற ஐயன், ஐயன் என்றது பெருமையானவன், எங்களுடைய அப்பன் என்ற மாதிரி. பெருந்துரையான், பெருந்துரையுடையவன். ஆறுரையாய், அவனுடைய ஆறு என்ன? தையலாய், அது சொல்லு, மறுமொழி சொல்லு. தையலாய், பெண்ணே, தையல் என்றா பெண். தையல் சொற்கேளேல் என்றெல்லாம் படிச்சிருக்கிறோம். தையல், தையலாய் வான் வந்த சிந்தை மலங்கழுவ வந்திழியும் ஆனந்தங்கானுடையானாறு. வான் வந்த சிந்தை, வான் வந்த சிந்தை, அது போட்டுக்கு மேன்மை பொருந்திய சிந்தை. அதான் வான் வந்த சிந்தை. மேன்மை பொருந்திய சிந்தையிலே இருக்கின்ற அழுக்குகளை கழுவுவதற்காக எங்கட சிந்தனையில இறைவன் இருக்கிறான். சிந்தசேர் ஐயன் இருக்கிறான். அதுவே பெருசுதான், மேன்மையானது. ஆனா அங்க அழுக்கும் இருக்கு. அந்த அழுக்குகளை வான் வந்த சிந்தை மலங்கழுவ வந்து இழியும், வந்து சேருகின்ற, வந்து இறங்குகின்ற, இழிவண்டா இறங்குகின்ற ஆனந்தங்கானுடையான் ஆறு. அவருடைய ஆறு வந்து ஆனந்தம், ஆனந்த வெள்ளம் என்று சொல்லுவார்கள். என்ன? பெருங்கருணை பேராறே, மாணிக்கவாசகர் படிக்கிற பெருங்கருணை பேராறே என்று படிப்பார். அது பேராறு, கருணை, பெருங்கருணை, அதைத்தான் அருள், ஆனந்தம். ஆனந்தங்கானுடையானாறு. சிவபெருமானுடைய நாமம் சொல்லிட்டார். செம்பெருமான், எம்பெருமான், தேவர்பிரான், நாடு சொல்லிட்டார். தென்பாண்டி நாடு, ஊர் சொல்லிட்டார். உத்தர கோஷமங்கை, ஆறு சொல்லிட்டார். ஆனந்த வாரதி, ஆனந்தம் தான் அவருடைய ஆறு. இப்ப பெறபெற போறத பார்த்தா இது அங்காலே ஒருத்தருக்கும் பொருந்தாது. என்ன அடுத்தது? எல்லாம் அவரே. சுகமே கேடில் பெருந்துரைக்கோன் மஞ்சு மருவும் மலை பகராய் நெஞ்சத்து இருளகல வாழ் வீசி இன்பு அமரும் முத்தி அருளும் மலை என்பது காண்பாய்ந்து. சரி, பெயர் சொன்ன, நாடு சொன்ன, ஊர் சொன்ன, ஆறு சொன்ன, மலை என்னப்பா அவற்றுக்கு? மற்ற நாட்டுல என்ன மலை இருக்கு? என்ன மலை இருக்கு? நம்ம ஊர்ல என்ன மலை இருக்கு? மஞ்சு மருவும் மலை. யாழ்ப்பாணத்துல ஏது மலை? மஞ்சு மேகங்கள். யாழ்ப்பாணத்துக்கு எது மலை? கீரிமலை. அது உயரமா மலையாத்தான் இருக்குது. அதெல்லாம் கைவிட்டுட்டு இருந்தாங்க. இப்ப கவர்மெண்ட் விட்டு கொண்டு வரைக்குதான் போய் பார்க்கணும். பழைய கோயில் ஒன்று அதுல இருக்குது. அந்த மலையில கீரிமலை சிவன் கோயில் இப்ப இங்க மலையில கோயில் இருக்குது, குட்டி கோயில். கிஞ்சுகவாய் அஞ்சுகமே, கிஞ்சுகவாய். கிஞ்சுகம் என்றது முருக்கம்பு, முள் முருக்கை. இப்ப எல்லாம் இலங்கையில அழிஞ்சிட்டுது முள் முருக்கை. ஒரு வைரஸ் வந்து அழிஞ்சிட்டுது, திருப்பி உருவாக்க வேண்டும். சங்ககால இலக்கியங்கள்லயே முருக்கம்பூ இருக்குது. அதை உருவாக்குறதுன்னா ஒரு வழி, தடியால நட்டு உருவாக்க இயலாத. வைரஸ் வந்து பரவி கொண்டே இருக்கும் அந்த இதுக்குள்ளால. அது முழுக்க எரிச்சிடணும், பழசுகளை வேரோடு எரிக்க வேணும். ஒன்று. ரெண்டாவது, விதைகளை கூட உருவாக்கணும். விதைகள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து விதைகளை கொண்டு வந்து கண்டுகளை உருவாக்கினால் நோயில இருந்து நிகழலாம். ஆனா மிஞ்சி இருக்கிற மரங்கள முழுக்க எரிச்சு அழிச்சாத்தான் அது முடியும். கிஞ்சுகவாய் அஞ்சுகமே. அஞ்சுகம் என்பது கிளி, தத்தை என்றது மாதிரி அஞ்சுகம். அஞ்சுக பாலன் என்று பெயர் இருக்கு. கிளியை பார்த்துத்தான், கிளி என்று கேள்வி கேட்கிறது. அந்த நாளில தூது கேள்விக்கு கிளி, அன்னம், தும்பி எல்லாம் நாரை இதெல்லாம் பாவிக்கிறதுக்காக. கிஞ்சுகவாய் அஞ்சுகமே கேடில் பெருந்துரைக்கோன். அழிவில்லாத பெருந்துரை, கேடு இல் பெருந்துரை, ஒரு நாளும் அழியாது. பெருந்துரைக்கோன் மஞ்சன். பெருந்துரை மன்னன். மஞ்சனண்டா அங்கே அது உடமப்பொருளாக மன்னனுடைய மரபும் மலை பகராய். அவருடைய மலை என்ன? நெஞ்சத்து இருள். இல்ல அவற்றை நாட்டுல இருக்கணும் மேலே. தென்பாண்டி நாட்டுக்குள்ளதானே மலை இருக்கும்.
அப்படிதான் பேரு தென்ன நெஞ்சத்து இருளகல. நெஞ்சம் என்பது இங்க ஆன்மாவை சொல்லும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்கின்றிருக்கல்லோ. அது மாதிரி நெஞ்சத்து இருளகல, ஆன்மாவில் இருக்கிற இருளாகிய ஆணவம் அகலும்படியாக வாழ்வீசி இன்பமர முத்தி. அந்த இருளகலையாக தன்னுடைய வாளை வீசி அந்த இருளை ஒழிக்கின்றது. வாழ்வீசி இன்பமரு முத்தி அருளுமலை. பேரின்பமாகிய முத்தியை அருளுகின்ற மலை என்பது காணாய்ந்தே. அப்ப அருள்மலை என்ன மலை? அருள்மலை. ஆனந்த ஆறு அருள்மலை. அதுதான் சொல்ற அருள்மலை, அருளாகிய மலை. இப்ப இங்க இருள் ஆணவம், வாழ் என்ன? ஞானம். இறைவனுடைய வாழ் ஞானம். இப்ப நெஞ்சம் ஆன்மாவோட இருக்கிற இருள் என்ற ஆணவத்தை அகழ்வதற்காக ஞானம் என்கிற வாளை வீசி பேரின்பம் தருகின்ற முத்தியை அருளுகின்ற மலைதான் அவருடைய மலை, அருள்மலை. ஆறாவது இப்பாடே வந்தியம்பு கூடுபுகழ் என்கிளியே ஒப்பாடாச்சீருடையான் ஊர்வதென்னே எப்போதும் தேன் புரையும் சிந்தையராய் தெய்வப்பெண்ணே தெய்வப்பெண் திசைப்ப வான்புரவி ஊரும் மகிழ்ந்து. இப்பாடே வந்தியம்பு கூடுபுகழ் என்கிளியே. இப்பாடே எம்பு இஞ்சால சொல்லு. கூடுபுகழ் கூட்டுக்க போகாத. இப்ப டோன்ட் கோ பேக் டு த கேஜ். உங்க கூட்டுக்க இப்ப போகாத. இப்பாடே வந்தியம் இந்த பக்கம் இதை சொல்லு. என் கிளியே ஒப்பாடா சீருடையான், ஒப்பிட முடியாத சிறப்புடையவன், இல்லாத சிறப்புடையவன் ஊர்வதென்னே. அவற்றை வாகனம் என்ன, ஊர்தி என்ன? எப்போதும் தேன்புறையின் சிந்தனையாய் தெய்வ பெண்ணே திசைப்ப. எப்போதும் தேன் போல சிந்தையில இன்பம் பெருந்து கொண்டே இருக்கு. தேனே என்று சொல்லுவார்கள். சித்தத்துள் தித்திக்கும் தேனே என்று படிப்போம். சித்தத்துள் தித்திக்கும் தேன். இப்ப தேன்புறையின் சிந்தையராய் தெய்வ பெண் ஏத்திசைப்ப. தெய்வ பெண்கள், தேவ மன்னர்கள் ஏத்தி பாடும்படியாக வான்புரவி ஊரும் மகிழ்ந்து. அவர் வான்புரவி என்கின்ற இதுல வருவார். வான்புரவி என்றது வேதம், சப்தம். சப்தமாகத்தானே வேதம் இருக்குது. சப்தத்துக்கு பஞ்சபூதம் வான் என்ன? வான்புரவி என்றது வேதம். வேதத்தை புரவியாக கொண்டவர். அவருடைய புரவி குதிரை வேதம். இப்பாடே வந்தியம்பு கூடுபுகழ் என்கிளியே ஒப்பாடா சீருடையான் ஊர்வதென்னே எப்போதும் தேன்புரையின் சிந்தையராய் தெய்வ பெண் ஏத்து இசைப்ப வான்புரவி ஊரும் மகிழ்ந்து. வேதத்தை ஊர்தியாக கொண்டு மகிழ்ந்து வருபவன் இறைவன். அடுத்தது மொழிக்கிள்ளாய் போதில் பெருந்துரைக்கோன் ஆற்றாரை வெல்லும் படை பகராய் கேட்டார் அடுக்கடையாய் நெஞ்சுருக உம்மலங்கள் பாயும் கழுக்கடைகான் கைகொள்படை. கோத்தேன், கோல்ல இருக்கிற தேன், கொம்புத்தேன் என்று சொல்றது. மரக்கிளைகள்ல இருக்கிற தேனை கொம்புத்தேன் என்று சொல்றது. மலைத்தேன் இதுல இருக்கு தானே கொம்பு. மரக்கொம்புகள்ல தேனி கூடு கட்டி இருக்கின்றது. தேனி இங்க வளர்க்கலாம், ஊர்ல எல்லாம் வளர்க்கலாம், பல பேர் வளர்க்கறது இல்லை. நாங்களும் தேனி வளர்த்து அது இப்ப போன வருஷத்துக்கு முதல் வருஷம் எடுத்த தேன் இன்னும் பிழிஞ்சு கொண்டு இருக்கிறோம். அன்றைக்கு சொன்னாங்க இருக்கிற தேன் பிழிஞ்சா இன்னும் 6 வருஷத்துக்கு காணும் போல இருக்கு. புளியவன் கோத்தேன் என்றது கொம்புத்தேன். தேன் மொழிக்கிள்ளாய், தேன் போன்ற இனிய மொழியை பேசுகின்ற கிளியே கோதில் குறையில்லாத, கோதிலா நிறைவே குறைவிலாமது என கோதில் குற்றமில்லாத குறையில்லாத பெருந்துரைக்கோன் பெருந்துரைக்கோன்
மாற்றாரை வெல்லும் படைவகராய். மாற்றார் என்பது எதிரிகளை அவன் வெல்லுகின்ற படை. அவருடைய படை என்ன? என்ன சொல்றது? படை. அவருடைய படை என்ன என்றார். ஏற்றார் அழுக்கடையா நெஞ்சுருக மும்மலங்கள் பாயுங் கழுக்கடைகான் கைக்கொள் படை. அழுக்கடையா நெஞ்சுருக, குற்றமில்லாத நெஞ்சு உருகும்படியாக, கழுக்கடையா நெஞ்சு உருக, மும்மலங்கள் பாயும், மும்மலங்களையும் பாய்ந்து கிழிக்கின்ற, மும்மலங்கள் பாயும், முகங்களையும் பாய்ந்து கிழிக்கின்ற கழுக்கடைகான் கைக்கொள் படை. அவற்ற திரிசூலம், கழுக்கடை என்றது திரிசூலமா இருக்கும். சூலம் அப்படித்தான் சொல்லுது. அதான் அவருடைய படை. இப்ப சிவபெருமானுக்கு வெளிப்பட தேவையில்லை. பாத்தீங்களா? ஈரம்பு கண்டிலம் என்று படிக்கிறோமல்லோ, அம்பை அவருக்கு வெளியாக்கல் படை தேவையில்லை. அவருடைய சூலமே அவருடைய படை. அவருடைய சூலம் போதும் ஒரு படைக்கு. சரி, அந்த படை என்ன செய்கிறது? எங்களுடைய குற்றமில்லாத நெஞ்சு உருகும்படியாக அங்கே இருக்கின்ற மும்மலங்களையும் பாய்ந்து கிழிக்கின்றது. அதான் மூவிலை சூலம் என்றது. மும்மலங்களை கிழிப்பது ஆணவங்கன்மம் மாயம். அதான் திரிசூலம் ஏந்தி இருக்கின்றது. திரிசூலம் அவருடைய படை. வெப்பன் அண்ட் த ஃபோர்ஸ். அடுத்தது உங்கள் மொழிக்குள்ளாய் உங்கள் வென்றுரைக்கோன் உங்கள் முழங்கும் முழுசியம்பாய் அன்பார் உறவி பகைகளங்க பேரின்பத்தோங்கும் பருவிக்கனாதப்பறை. இன்பால் மொழிக்குள்ளாய் இனிய பால் போன்ற மொழியுடைய கிளியே. பால் தேனெல்லாம் சுவைக்கு. இனிய பால் போன்ற மொழியுடைய பேச்சவுடைய கிளியே, எங்கள் பெருந்துரைக்கோன், எங்கள் பெருந்துரை மன்னனாகிய சிவபெருமான் முன்பால் இயங்கும் முரசியம்பாய். அவர் வருவதற்கு முன்னமேயே முன்பக்கத்தில் அடிச்சு கொண்டு போற முரசு எது? அவர் வருவை அறிவிக்கிற முரசு. இயம்பாய் சொல்லண்டால் அன்பால் புறவி பலை, அன்பால் அன்பினாலே பிறவி பகை கலங்க. பிறவிதான பகை. அந்த எங்களுடைய பிறவி பகையெல்லாம் கலங்கி, அந்த சத்தத்தை கேட்டோடனே அது கலங்கி ஓடுமா. கலங்க பேரின்பத்தோங்கும், பேரின்பத்தை தருகின்ற பிறவிப்பகை கலங்கி பேரின்பம் ஓங்குகின்ற, பேரின்பம் ஓங்குகின்ற தருமிக்க நாதப்பறை. நாதப்பறை, நாதப்பறையரே அன்னே எண்ணம் என்று படிப்பீங்க. பிறகு நாதம் அவருடைய பறை. நாத தத்துவம் என்று இருக்கல்லோ, 36 தத்துவங்கள்ல நாத தத்துவம் இருக்கிறது. அதான் முதலாவது. அதான் அவருடைய பறை. நாதம் பறை. வேதம் புரவி நாதம் பறை. பாத்தீங்களா? ஒன்பதாவது ஆயமொழிக்குள்ளார் அல்லூரும் அன்பர்வான் மேயபதும் பெருந்துரையார் மெய்த்தார்கள். பத்தாரின் மேயபுரந்துரையா பெருந்துரையா மெய்த்தார் என் தீய வினை நானும் அணுகாவண்ண நாயேனை ஆளுடையான் தாளி அருகா வந்த ஆய மொழி கிள்ளாய். இனிய மொழிகளை பேசுகின்ற கிளியே, அல்லூரும் அன்பர் வாழ்மேய தெரும் துறையான். அல்லூரி, அல்லூர் தண்டா உள்ளுக்கு நெஞ்சு ஊறி ஊறி உரி உரி சொல்றது. நல்ல டேஸ்ட சொல்றது. அல்லூரும் அன்பர்வாள் மேய பெருந்துரையான். அந்த அன்பர்களிடையே வாழுகின்ற பெருந்துரையான். மெய்த்தாரின், மெய்யான மாலை என்ன? அவருடைய மாலை என்ன? தீயவினை நாளும் அணுகாவண்ணன் நாயேனையாளுடையான் தாளி. தீய வினைகள் என்னை நாளும் அணுகாவண்ணம். எந்த தீய வினைகளும் தீய வினைகள் அணுகாவண்ணம் என்றா உண்டு. தீய வினைகள் நாம் செய்யாவண்ணம், மற்றவர்கள் எமக்கு தீயதை செய்யாவண்ணம் பாதுகாப்பாக இருக்கிறது. நாங்கள் செய்த தீய வினைகள் என்ற பாவ பலன்களும் எங்களை அணுகாவண்ணம். 3 தீய வினைகள் நாம் அணுகாவண்ணம், மற்றவர்கள் செய்கிற தீய வினைகள் எண்மை அணுகாவண்ணம்,
நாம் முன் செய்த தீய வினைகளின் பலன் எங்குமை அணுகாவண்ணன். இப்ப தீய வினை நாளும் அணுகாவண்ணன் நாயேனை, நான் மிகவும் சிறுமையானவன், நாயேனை ஆளுடையான், என்னை ஆட்கொண்டிருப்பவன், தாலி அருகாம் உவந்த தார், அருகம் புல்லண்டுதான் நான் நினைக்கிறேன். இதுல அருகாம் என்றதுக்கு வேறு ஏதோ போட்டிருக்கிறேன், உண்மையாகிய மாலை. தாலி அருகாம் குறிப்பிடைய பாப்பம். தாலிக்கொடியும் அரகம் புல்லு. இல்ல தாலி அருகாம் என்பது வேறு ஒரு மீனிங்ல தான் போடினோம். இங்க என்ன உண்மையாகிய மாலை என்று வருகிறது. என்னென்று எப்படி பொருள் கொண்டார் என்று தெரியல. பாப்போம். இதுல குறிப்புரையிலே மாலை அருகம்புல் மாலையாம் என்று இருக்குது. அருகம்புல் மாலை தான் நானும் எடுக்கிறேன். இருக்குது ஐயா, பழிப்புரையில எங்க இருக்குது? அணிந்த மாலை அருகம்புல் மாலையாம், அதானதான் மேலே இருக்கு, நான் கவனிக்கிறேன், அதான் பார்க்கிறேன். தாலி அருகாம் வந்தத அருகம்புல்லு தான். அருகம்புல்லு பிள்ளையாருக்கு மட்டும்தான் நாங்க செய்கிறது. இறைவனுக்கு சாத்துகின்ற இதுல அருகம்புல்லு இறைவனுக்கு பிரியமான மாலை. பாத்தீங்களோ? அடுத்தது 10வது தசாங்கத்துல 10வது சொல்ல போறேன். படிங்க. சோலை பசுங்கிளியே தூநீர் பெருந்துரைக்கோன் கோலம் பொலியும் கொடிகூறாய் சாலவும் மேதிலார் துண்ணென்ன மேல் விளங்கி ஈர்காட்டும் கோதிலாறாம் கொடி. சோலை பசுங்கிளியே, சோலையிலே இருக்கின்ற பச்சை கிளியே, தூநீர் பெருந்துரைக்கோன், தூய்மையான நீர் சூழ்ந்த பெருந்துறையிலே இருக்கின்ற எங்கள் கோனாகிய சிவபெருமான், கோலம்பொலியுங்கொடி கூறாய், அவருடைய சிறப்புமிக்க அழகுமிக்க பொலிவான கொடி என்னவென்று கூறுவாயாக. சாலவும் ஏதிலார் துண்ணென்ன மேல் விளங்கி ஏர்காட்டும், ரொம்ப கடுமையான தமிழ். சாலவும் ஏதிலார் ஏர்காட்டும் கோதிலா குற்றமில்லாத ஏறாம் கொடி, ஏற்றுயர் கொடி என்று வந்துட்டது. சாலவும் ஏதிலார் துண்ணென்ன மேல் விளங்கும், அது போட்டிருக்கிறது. பகவர் மிகவும் திடுக்கிட்டு அஞ்சும்படி மேலே விளங்கி அழக காட்டுகின்ற, பகவர் மிகவும் திடுக்கிட்டு அஞ்சும்படி. சாலவும் ஏதிலார் துண்ணென்ன, ஏதிலார் என்பது பகைவர்கள், துண்ணென்ன திடுக்கிட்டு மேல் விளங்கி ஏர் காட்டும் கோதிலா ஏறாம் கொடி. இந்த கொடியை பார்த்தோன்னே பகைவர்கள் திடுக்கிடுவார்கள். இப்படி சிவபெருமானை ஒரு பேரரசனாக பாவிச்சு அவருடைய நாடு என்ன, அவருடைய ஊர் என்ன, அவருடைய ஆறு என்ன, அவருடைய மலை என்ன, அவருடைய பேர் என்ன முதல் சொல்லியாச்சு. பிறகு அவருடைய கொடி என்ன, அவருடைய மாலை என்ன, அவருடைய ஊர்தி என்ன, அவருடைய பற என்ன, முரசு, இப்படி 10 அம்சங்களையும், அரசனுக்குரிய 10 அம்சங்களையும் சிவபெருமானுக்கு பொருத்தி ஒரு அழகு பார்த்திருக்கிறார் மாணிக்க வாசகர். திருத்தசாங்கம் 10 அங்கங்கள் அரசனுக்குரியது. தொல்காப்பிய மரபினுடைய தொடர்ச்சி. தொல்காப்பியம் 1571 படையும் கொடியும் குடையும் முரசும் நடையினவில் புரவியும் களிரும் தேரும் தாரும், தாருண்டது மாலை, முடியும் நேர்வன புறவும் தெரிவுகொள் செங்கோல் அரசர்க்கு உரிய என்று போட்டிருக்கு. அந்தனர்க்குரியவையாக நூலே, நூலென்றது புஸ்தகம், புஸ்தக படிப்பு. கரகம், கரகம் என்றது கையில இருக்கிற கமண்டலம். முக்கோல் தண்டம், முக்கோல் என்று போட்டிருக்கிறார். முக்கோல் என்பது 3 தடி, திரிதண்டம் என்று சொல்லுவார்கள். 3 தடியை சேர்த்து சுத்தி கட்டின தண்டம். இன்றைக்கு முக்கோல் தண்டம் வைஷ்ணவர்கள் மட்டும்தான் வச்சிருக்கிறேன் நினைக்கிறேன். மற்றவர்களுக்கு முக்கோல் தண்டம் இல்லை. ஒரு கோல் தண்டம் தான் வேதாந்த மரபில் இருக்கு. வேதாந்த சுவாமி எல்லாரும் ஒரு கோல் தண்டம் கொண்டு வருவார்கள். வைஷ்ணவர்கள் எல்லாரும் 3 தடி சேர்த்து சுத்தின தண்டம் கொண்டு வருவார்கள்.
சைவத்தில் தண்டம் இப்போ கொண்டு தெரிகிறது இல்லை. அந்தனருக்குரியது முக்கோல் மனை. மனை என்றது பலகக்கட்டை இருக்கிற பலகக்கட்டை. ஆயுங்கால அந்தனருக்குரிய அந்தனர்களுக்கு பலகக்கட்டை முக்கோல், மற்றது அவையின் கமண்டலம், அவையின் புஸ்தகம் ஏடு. அவ்வளவும் அந்தனர் 4 அரசர்க்குரியது அந்தனருக்குரியது என்று போட்டிருக்கிறோம் வேண்டும். அதே மாதிரி யார் யாருக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துக்கு இதுகளெல்லாம் போட்டிருக்கு. அந்த நாளையில என்னென்ன வகை மரபுகள்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த நாளில் பெருசா சாதி வேறுபாடு இல்லை. அந்தனரும் அரசரும் போட்டுட்டு அடுத்ததா வேளாளர் போட்டிருக்கு. வேளாளர் என்றது உற்பத்தி செய்கிறார்கள். அந்த நாளில் அந்த 3 தான் அப்பா அதில் இருக்குது. வேளாண் மாந்தருக்கு உழுது உணல்லது இல்ல மொழிப பரபக நிகழ்ச்சி. வேளாளருக்கு உழுது உணவு பயிரிட்டு உணவை ப்ரொடியூஸ் பண்ணி உணவை செய்கிறது தான் அவர்களுடைய தொழில். அதான் அவர்களுக்கு போட்டிருக்கு. ஆனா அவர்களுக்கு அரசனிடமிருந்து பெறுகிறார் வேந்து விடு தொழிலின் படையும். அவர்கள் அரச ஊழியமும் செய்வார். வேந்து விடு தொழில் அரச ஊழியம் செய்வார்கள். படையும் அரசன் கொடுக்க அந்த படையை அவர் வச்சிருப்பார்கள். கண்ணியம், கண்ணி என்பது மாலையும் அவைக்கு இருக்குது. கண்ணி வாய்ந்தனர் என்ப அவர் பெறும் பொருளே. அப்ப வேளாளர்கள் உழவு தொழில் செய்வார்கள் என்றாலும் அரச ஊழியம் செய்யும் வேளாளர்களுக்கு அரசனால் கொடுக்கப்பட்ட படை, அரசனால் வழங்கப்பட்ட மாலை, மற்றது அரசனுடைய தொழில் என்பன இருக்கும். இவ்வளவும் போட்டிருக்கு. இப்ப இவ்வளவுதான் அந்த இப்ப இருந்த மாதிரி 41,000 ஜாதி அவைக்கு இது அவைக்கு அது என்றெல்லாம் முந்தின காலத்துல கிடையாது. யார் உற்பத்தி நிலத்தை உழுதுண்டு வாழ்பவர் அவையெல்லாம் வேளாளர். கவர்மெண்ட் உண்டு. மற்றது படித்து படிப்பித்து ஓதல் ஓதுவித்தால் அந்தனர். இந்த 3 தான் தொல்காப்பியத்தில் போட்டிருக்கிறது உண்டு. அதை விட அங்க மற்றது உண்டையும் காணையில தொல்காப்பியத்தில். இந்த விதத்தில் ஒரு அரசர்க்குரிய 10 அங்கங்களையும் திசு தசாங்கத்துல பார்த்தோம். சிவா போற்றியோம் நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன். போற்றியோம் நமச்சிவாய புகலிடம் பிறிதொன்றில்லை. போற்றியோம் நமச்சிவாய புறமெனை போக்கல் கண்டாயே. போற்றியோம் நமச்சிவாய ஜய ஜய போற்றி போற்றி. அரக நம பார்வதி பதஜே. அரக நம பார்வதி பதஜே. அரகர் நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி. சிச்சபேசாம் சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நல்லது. நன்றி ஐயா. நாளைக்கு சப்சங்கத்துல சந்திப்போம். சிவா தொடங்க 4 பேர் இருந்தது. உடனே எல்லாரும் வந்துட்டோம். என்ன 4 பேரோட இப்ப 5 பேர் வந்துட்டேன். சில வழியில் நான் வேற பிந்துறதுல அக்களும் பிந்தி வாரது நினைக்கிறேன். சில வழி அம்மாவோட வல்ல நின்று இந்த வேலையில் செய்ய பிந்திடுறது. இன்றைக்கு அம்மா என்ன விளம்பையில நல்லது. நாளைக்கு சந்திப்பேன். நாங்க நீங்களும் மாதவிழா பார்த்தது உங்களுக்கு நல்ல ஒரு கிடைக்கும் இல்லையா? அம்மாவை பார்க்க கிடைச்சிருக்கு. அம்மா இப்ப ரெஃப்யூசல் ஆஃப் ஃபுட் சாப்பாடு தண்ணி நிறுத்தி கொண்டு வரான். கடந்த சில நாட்களாக அது நடக்குது. பசி இல்லை, தாகவும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போகுது. நல்ல சிவா. ராமாவன்